ஓகே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற அந்த செஷன் கீழே பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னது, அது வந்து ஏன் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, அதாவது கவர்மெண்ட் வந்து அவங்களோட டிஜிட்டல் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறத தே ஹவ் அனௌன்ஸ்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேசிக் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் தான். சரி, இது என்னது, பிளாக்னா என்னது, செயின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்னாலஜிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஆர்கிடெக்சர். அதாவது டீசென்ட்ரலைஸ்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னா ஒர்க் இல்லைன்னா அந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல இருக்காது, பட் இட் வில் பி shared across various places. இப்போ இந்த இமேஜ் உங்க ஸ்கிரீன்ல இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா பிளாக் செயின் ஆர்கிடெக்சரோட ஒரு இமேஜ் இருக்கு. அதுல வந்து நீங்க பார்க்கலாம் ரெண்டு பார்ட்டா இந்த இமேஜ் வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் P2P நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே பிளாக் செயின் ஒன்று போட்டிருக்கேன். சரி, ஸோ நம்மளோட மெயின் டார்கெட் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி தான் அப்படிங்கிறதுனால நான் மேல இருக்கிறத பத்தி அதிகமாக பேசல, பட் எனிவே ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் அபவுட் தட். See, all these things are copyrighted material. அந்த காப்பிரைட் யார் பண்ணியிருக்காங்கன்றதும் இந்த ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் meant for educational purpose only, not for any commercial applications. ஓகே, ஸோ இதில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, நீங்கள் மேலே வந்து ஒரு 5 கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷனல் டயக்ராம் போட்டிருக்காங்க. அந்த டயக்ராமில் ஒன்னொன்னுத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அப்படின்ற அந்த வேர்டு வந்து இருக்கு. சரிங்களா? அப்போ இது வந்து என்னன்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணேன். அப்படின்னா என்னது, டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா ஒரு இடத்துல இல்லாம இந்த இது வந்து ஒரு செயின் மாதிரி வேற வேற கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? அடுத்தது இதுல P2P அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா you can see that word P2P. what is P2P அப்படின்னா இட்ஸ் a peer to peer network. peer to peer network அப்படின்னா பியர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டரையும் வந்து we call it as a peer. ஆக்சுவலா நிறைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு. அதுல கிளைண்ட் சர்வர் மாடல்னு ஒன்று இருக்கு, அப்புறம் peer to peer network இருக்கு. கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா there will be a centralized computer which we call it as the server. அந்த சர்வர் கூட நிறைய சின்ன சின்ன சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும், அது வந்து கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா டேட்டா ப்ராசஸிங் எல்லாமே இந்த கிளைண்ட்ல நடக்கும், சர்வர்ல நடக்கும். கிளைண்ட்ஸ் வந்து டேட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர்ல இருந்து வாங்கிட்டு தே வில் டூ தட். கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்கிங் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கு. ஸோ சர்வர் வந்து ஒரு இடத்துல இருக்கும், கிளைண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் தான் கிளைண்ட். we can make use of that and we can get the relevant data from it. ஆனா பியர் டு பியர் நெட்வொர்க்ல என்னன்னா இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்ப்யூட்டர் இருக்காது. ஓகேங்களா? ஸோ எவ்ரி கம்ப்யூட்டர் ஆக்ட்ஸ் ஆஸ் அ சர்வர் as well as a client. அதுக்கிட்டே டேட்டா இருக்கும், அது தேவையான டேட்டா மற்றவங்க கிட்டயும் தேவையான போது வாங்கிக்கும். ஸோ திஸ் பிளாக் செயின் இஸ் என்ன சொல்றது, இட்ஸ் அ நெட்வொர்க். என்ன மாதிரி நெட்வொர்க் அப்படின்னா பியர் டு பியர் நெட்வொர்க், P2P நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. இதுல யூஸ் பண்ற இன்னொரு முக்கியமான வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we use a word called as ledgers. I'll be explaining that what is a ledger also. Okay, yeah, so I'll be explaining what is a ledger soon. So before explaining about what is a ledger to you, இந்த ஆர்கிடெக்சர்ல இப்ப நான் மேல இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி நம்ம பேசணும். செகண்ட் ஹாஃப் ஒன்று இருக்கு கீழே, பிளாக் செயின் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதாவது இந்த பிளாக் செயின் தான் வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா நோட் அப்படின்ற வேர்டு கீழே போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் அ மினிட், சொல்லுங்க சார். ஓ, ஆர்கிடெக்சருக்கு வரலையா? ஓகே ஓகே, நான் செக் பண்றேன். ஓகே, ஸோ ஐ திங்க் தெர் இஸ் சம் ப்ராப்ளம் வித் தி ஃபுல் ஸ்க்ரீன் மோட். நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் ஸ்டாப் ஷேர் திஸ். I'll share my entire screen. Okay, so it seems there is some problem with moving on. So I hope my screen is visible now. So நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிளாக் செயின் ஆர்கிடெக்சர் தான். So okay,
So blockchain architecture, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we are using this P2P network where we have computers. ஒவ்வொரு கம்ப்யூட்டருமே வந்து இட்ஸ் நாட் லைக் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இது வந்து ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் கிடையாது. ஒவ்வொரு கம்ப்யூட்டருமே வந்து ஒரு சர்வர் மாதிரி ஆக்ட் பண்ணும். தேவையான டேட்டா மற்றவங்க கிட்ட இருந்தோம் அது கேட்டு வாங்கிக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது மேல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நோட் அப்படின்னு போட்டு ஒரு 5 பிளாக் இருக்கு. அந்த ஒவ்வொரு இதுலயும் we have that blockchain. அந்த ஒரு பிளாக் செயின்ல வந்து கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் வந்து லைக் எல்லோ கலர்ல பிளாக் செயின் அப்படின்ற வேர்ட் இருக்கு அந்த ஒவ்வொரு நோட்லயும். ஸோ வாட் இஸ் திஸ் பிளாக் செயின் அப்படிங்கிறது கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் செயின் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தட் பிளாக் நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிளாக் 10, 11, 12, 13 அந்த மாதிரிலாம் இருக்கு. அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லையும் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. அப்புறம் வந்து ப்ரீவியஸ் ஹேஷ் வேல்யூ ஒன்று இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாட் இஸ் திஸ் ரெஜிஸ்டர், வாட் இஸ் திஸ் ஹேஷிங் அப்படிங்கிறது வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் செயின் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வில் ஜஸ்ட் ஹாவ் அ பிரீஃப் டிஸ்கஷன். ஸோ இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சத்தோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிறவர் வந்து 2008 வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்சாக்ஷன் லெட்ஜர் ஒன்று இது பண்ணாரு. அதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்கான ஒரு இதுவாக வந்தது. ஸோ கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வந்து யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஒர்க் பை ஸ்டூவர்ட் ஹேபர் அப்புறம் டேவ் பேயர் அப்படின்றவங்க வந்து தே டிட் தட். ஸோ இதில் இந்த சத்தோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிறவர் யாரு, அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஆனா அவர் தான் இந்த பிளாக் செயினை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ ஆஸ் இட் டோல்ட் இட் இஸ் வாட் இஸ் இட் டிஜிட்டல் ஆர்கிடெக்சர், டீசென்ட்ரலைஸ்டு ஆர்கிடெக்சர். சரிங்களா? ஸோ இது என்னன்னா செயின் அப்படின்ற வேர்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்தே நமக்கு தெரியும் இது என்ன ஆகும்னா இட் ஃபார்ம்ஸ் அ செயின் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது வந்து நோட் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 இஸ் கனெக்டட் வித் ஆல் அதர் கம்ப்யூட்டர்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 4 ஆரோ மார்க்ஸ் வந்து வெளியில போகுது. யூ கேன் சி தட். ஸோ யூ கேன் சி an arrow mark here. அதுவும் டபுள் எண்டட் ஆரோ. அதாவது என்னன்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்து 2 பேர்த்துக்குள்ள எப்படி வேணாலும் நடக்கலாம். யார் வேணாலும் டேட்டாவை கேட்கலாம், யார் வேணாலும் டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் சி தட் இது வந்து நோட் 1ன்னு எடுத்துட்டோம்னா 2 கூட கனெக்ட் ஆயிருக்கு, 3 கூட கனெக்ட் ஆயிருக்கு, 4 கூட கனெக்ட் ஆயிருக்கு, 5 கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி மற்ற எல்லா நோடுமே வந்து இட் இஸ் கனெக்டட் வித் ஆல் அதர் நோட்ஸ் ஹியர். அதனால யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இந்த இதுல வந்து பேச முடியும். தட் இஸ் டேட்டா வந்து மாத்திக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கீழே வந்து அந்த பிளாக் செயின் வந்து ஒரு பிளாக்னு போட்டிருக்கோம் இல்லையா, பிளாக் 10, 11, 12, 13 அப்படின்லாம் போட்டிருக்கோம். சரி, வாட் இஸ் திஸ் பிளாக் அப்படின்னா அதாவது block consists of two things. One is a register and some hash value. Okay, so what is this hash value, what is this block, new registers அப்படினு பார்த்தோம் அப்படினா see இந்த block ஒவ்வொன்றுத்துலயும் என்ன இருக்கும்னா it will contain valid transactions. அதுல என்ன இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா they use this hash, HASHING, ஹேஷிங் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஹேஷிங் பண்ணிட்டு it will be stored into a tree structure called as Merkle tree, MERKLE. Merkle tree ஸ்ட்ரக்சர்ல இது வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பிளாக்லயும் என்ன இருக்கும், ஒரு என்கோடட் அதாவது கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் வேல்யூ இருக்கும். நீங்க கீழே பார்க்கலாம் ப்ரீவியஸ் ஹேஷ்னு ஒன்று இருக்கு. ஸோ இட் வில் ஹேவ் தி கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் வேல்யூ ஆஃப் தி ப்ரீவியஸ் பிளாக். அதாவது ப்ரீவியஸ் பிளாக்னு இப்போ எதை சொல்றோம்னா பிளாக் 11 இருக்கு இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. 11 வந்து எதனோட ஹேஷ் வேல்யூ வச்சிருக்கோம் அப்படின்னா இட் வில் ஹேவ் தி ஹேஷ் வேல்யூ ஆஃப் 10. 12 வந்து 11ஓடது இருக்கும், 11ஓட ஹேஷ் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 13 வந்து 12ஓட ஹேஷ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா கிரிப்டோகிராஃபிக் ஹேஷிங் மெத்தட் மூலமா மெர்க்கல் ட்ரீ ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லிங்க் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ செயின். அதனால தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ பிளாக்ஸ் இருக்கு, அந்த பிளாக்ஸ் எல்லாம் ஒரு செயின் ஸ்ட்ரக்சர்ல வந்து இட் இஸ் டூயிங் திஸ். ஓகே, ஸோ இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இட் ஃபாலோஸ் இன்டெகிரிட்டி as well as it is very much என்ன சொல்றது சேஃப். ஸோ
இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டேட்டா தான் இருக்கா, அது கரெக்டான பர்சன் கிட்ட தான் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் வந்து வி கால் இட் அஸ் இன்டெகிரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டர்ம்ஸ், ரைட்? ஓகே, ஸோ in order to maintain this integrity of a block, okay, and the data, அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு பிளாக்கும் வந்து they are digitally signed. Okay, so digital signature அப்படிங்கிறது it is a very big topic which I don't want to drag now. Okay, so இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, blockchain architecture பார்த்தோம். ஆர்கிடெக்சர்ல டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது ஒரு P2P நெட்வொர்க், பியர் டு பியர் நெட்வொர்க்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர்ல எப்படி சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அதுல ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் ஒரு பிளாக் செயின் இருக்கும், ஒரு பிளாக் இருக்கும், சரிங்களா? அந்த ஒவ்வொரு பிளாக்லயும் என்ன இருக்கு அப்படின்னா, இட் வில் ஹாவ் அ ஹேஷ் வேல்யூ, கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் வேல்யூ ஆஃப் தி ப்ரீவியஸ் பிளாக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 வந்து 10th பிளாக், இந்த மாதிரி அது வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்றதுனால we call it as blockchain here. Okay, so இப்போ என்னன்னா, இந்த blockchain வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒவ்வொரு செகண்டும் இல்லைன்னா வந்து ஈவன் ஒரு நேனோ செகண்ட்ல வந்து ஒரு பிளாக் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து we call it as block time. ஸோ block time அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, it is the average time ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து ஒரு பிளாக்கை ஜென்ரேட் பண்றதுக்கு, எதுல? பிளாக் செயின்ல, சரிங்களா? ஸோ இப்போ சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின்ஸ் வந்து அதான் சொன்ன மாதிரி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிளாக் செயின் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பிளாக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் செஷன் இஸ் அபவுட் how this blockchain actually works, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பார்த்தோம்? blockchain architecture பார்த்தோம். பட் I just told like what is the architecture, general architecture of the blockchain. So how does it work? Okay, so இதுக்கு வந்து உங்களுக்கு you should know certain basic things here. ஸோ ஒரு பிளாக் செயினில் ஜென்ரலாக என்ன இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ஸ் தான் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம், அது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் ஒரு பிளாக் இருக்கணும். அந்த பிளாக் தான் நம்ம வந்து, அந்த பிளாக் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? இட் வில் ஹாவ் தி அட்ரஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கம்ப்யூட்டர் ஆர் த ப்ரீவியஸ் சிஸ்டம். ஓகே, அது வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதில் மெயினாக ஸோ எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது, எல்லாம் கரெக்டாக. ஸோ ஏதோ டிரான்சாக்ஷன்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணோம், பிளாக்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணோம். ஸோ ஐ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் அ பிளாக், ஐ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் திங். பட் இந்த இடத்துல வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் அ டிரான்சாக்ஷன். சி, பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் okay, so I'll just give one example for this blockchain transaction. Example, okay, so நம்ம என்ன பண்ணோம், ஒரு டே டு டே லைஃப்ல வந்து let's consider an application like banking or some other job. See, இந்த இது வந்து பேங்கிங்ல மட்டும் யூஸ் பண்ணல. blockchain technology வந்து it is used in various purposes. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங் எடுத்துக்கலாம். ஸோ பேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா it has n number of applications and n number of works. ஸோ அதில் what is a transaction அப்படின்னா, one work that I have to perform for any particular application, we call it as a transaction. ஸோ இதுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷனை ஒர்க் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூசிங் அ டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி. நம்ம அடுத்த இதில் வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் as I told, we'll discuss about that later. ஸோ இங்கே வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் ஸ்டெப் நம்பர் 2ல வந்து யூ கேன் see that a block that represents the transaction is created. Okay, so அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பிளாக் கிரியேட் பண்ண அப்புறம் அந்த பிளாக் வந்து
கம்ப்யூட்டர்ல அந்த டைம்ல இருக்க எல்லா நோடுக்கும், அதாவது நோட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் வந்து we call it as a node. It is transmitted to all the nodes. பிளாக் வந்து கிரியேட் ஆன அப்புறம் it is sent to all the nodes in the network. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நோடும் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து வேலிடா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். அதுதான் ஃபோர்த் பாயிண்ட். தட் இஸ் த நோட் வில் வேலிடேட் ஈச் டிரான்சாக்ஷன் வெதர் இட் இஸ் ஜென்யூன் ஆர் நாட். ஓகே, ஸோ இப்போ ஒன்ஸ் திஸ் வேலிடேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், ஈச் அண்ட் எவ்ரி நோட் வில் ரிசீவ் அ ரிவார்ட் ஃபார் த ஒர்க் இட் ஹஸ் டன். ஏன்னா யாருமே எதையுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா சும்மா பண்ண மாட்டாங்க. ஸோ வி ஷுட் ரிவார்ட் இட். ஸோ every node receives one reward here. So நான் ஏற்கனவே சொன்னேன், நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கம்ப்யூட்டர். ஓகே, அந்த பிளாக் செயின்ல கனெக்ட் ஆயிருக்க P2P நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்க ஒரு கம்ப்யூட்டர் தான். அந்த நோட் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா இட் ஹஸ் டு பி ரிவார்டட். ஓகே, ஸோ இதுல எப்படி ரிவார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே கால் இட் அஸ் மைனஸ், MINERS. அதாவது மைன் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஏற்கனவே தெரியும், சுரங்கம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பிளாக் செயின் டெக்னாலஜில மைனர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபோர்த் ஒன்ல இருக்கு பாருங்க, 4வது பாயிண்ட்ல நோட்ஸ் வேலிடேட் த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ தே ஆர் ஸ்பெசிபிக் நோட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு பிளாக் செயின்ல 100 கம்ப்யூட்டர் இருக்கலாம், 100மே வந்து ஒர்க் பண்ணாது எல்லா டைம்லயும். ஸோ திஸ் மைனர்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் நோட்ஸ் that will perform the block verification. So அந்த block verification பண்ற அந்த நோடு தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், மைனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை ஆட் பண்ண உடனே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is actually rewarded. You can see that step number 5, it gets some reward. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் the block is added to the blockchain. இதோட இந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி திங். ஸோ இப்போ திரும்ப வந்து இது ரிவிசிட் பண்ணோம் அப்படின்னா, வாட் ஐ கேன் சே இஸ், வாட் இஸ் அ டிரான்சாக்ஷன்? ஒரு சின்ன ஒர்க். ஓகேவா? ஸோ அது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பில்டிங்ல அடிப்படை வாட் இஸ் தி பேசிக் பில்டிங் பிளாக்னா செங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பிளாக் ஆஃப் அ பிளாக் செயின். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஒன். இதுதான் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணுது, ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணுது. இந்த டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி பிளாக் இஸ் கிரியேட்டட். அது வந்து எல்லா பிளாக் செயின்ல இருக்க எல்லா நோடுக்கும், நோட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர், அது வந்து இட் வில் ரிசீவ் திஸ் பிளாக் கிரியேட்டட் பை தி டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில நோட்ஸ் வந்து வேலிடேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த வேலிடேட் பண்ற நோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் இட் வேலிடேட்ஸ் இட் வில் கெட் சம் ரிவார்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் தட் பர்டிகுலர் நோட் ஆர் த நியூ நோட் இஸ் ஆடட் இன் டு தி பிளாக் செயின் அண்ட் த டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். Okay, so this is the basic working principle of the blockchain technology. Okay, see, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள், பிளாக் செயினுக்கு எக்ஸாம்பிள்னா வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இஸ் பிட்காயின். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? பிட்காயின்ற வேர்ட் வந்து எவ்ரி ஒன் மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் திஸ். ஸோ இது எப்படின்னா, பிளாக் செயின் இதுக்கு வந்து தே ஹாவ் தேர் ஓன் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் வந்து தே கால் இட் அஸ் கன்சென்சஸ் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ அதாவது ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ். கன்சென்சஸ் அப்படிங்கிறது என்னது? CONSENSUS, கன்சென்சஸ். ஸோ கன்சென்சஸ் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் நெட்வொர்க் ரூல். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கிரியேட்டட் த்ரூ அ peer-to-peer network here. So a consensus is a group of network rules. இது என்னன்னா, அந்த சிஸ்டம்ல இருக்க, சாரி, அந்த பிளாக் செயின்ல இருக்க எல்லா நோடுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணி they will follow that. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு நான் ஏற்கனவே பிளாக் செயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பிட்காயின் இஸ் an example for a blockchain. சரிங்களா? இது வந்து I think you all know that it is a very famous blockchain here. சரி, இது யார் இந்த பிளாக் செயினை கிரியேட் பண்றது, யார் வந்து இதை யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, since it is decentralized, anyone can have or anyone can create their own blockchain architecture. ஓகே, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஒரு பிரைவேட் பிளாக் செயின் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் எழுதுற மாதிரி தான். எனிஒன் கேன் கிரியேட் அ பிளாக் செயின்.
இதுல வந்து 2 இருக்கு ஆக்சுவலா. நான் வந்து எனக்கு தேவைன்ற ஒரு பிளாக் செயினை நான் உருவாக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான கோட் வந்து எழுதணும், பிளாக் செயின் கோட். அது என்னது, நெட்வொர்க்னா என்னது, கோட்னா என்னது. பிளாக் செயின் நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த நோட்ஸ் அதெல்லாம் கலெக்ஷன். அதாவது இட் ரெஃபர்ஸ் டு தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் இஸ் ரிக்வயர்ட் டு பில்ட் த பிளாக் செயின். சரி, அடுத்தது கோடுன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா. அதாவது நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், வி ஆர் கோயிங் டு ஹாவ் அவர் ஓன் பிளாக் செயின் அப்படின்னா என்ன பண்ணணும். ஸோ வி ஷுட் ஹாவ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் என்ன வேணும், they call it as a blockchain code. இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட பிளாக் செயின்ல நான் என்னெல்லாம் பண்ண போறேன், வாட் இஸ் த கோல் ஆஃப் இட், தட் இஸ் த டாஸ்க்ஸ் அண்ட் கோல்ஸ் ஆஃப் மை பிளாக் செயின். அதை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். சரிங்களா. ஸோ இதுல நிறைய வந்து என்னன்னா we can have our own architectures by using open source solutions. நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா open source software வந்து it's already available. We can make use of this. இதுல ரொம்ப பாப்புலரானது என்னன்னு பாத்தீங்கன்னா லினக்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு, அதுல வந்து ஹைப்பர் லெட்ஜர்னு ஒன்று இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த பிரைவேட் பிளாக் செயின் ஆர்கிடெக்சர்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஹைப்பர் லெட்ஜர். இது வந்து லினக்ஸ் ஃபவுண்டேஷனோடது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா we can create a blockchain of our own. ஓகே. ஸோ இது இல்லாம நிறைய பிளாக் செயின் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து they are having it for their own purpose. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா we'll move on to the next type, that is the ledger னு ஒரு word யூஸ் பண்ணுவோம் இல்லையா. particularly we said that it is a distributed ledger technology, DLT. so what is this distributed ledger அப்படிங்கறத வந்து we will discuss. okay, actually what is a ledger? அதுக்கு முன்னாடி we have to I have to discuss about what is a ledger before going into what is a distributed ledger, right? Okay, see, it is nothing but ledger அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா it is a consensusனா என்னன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், ரைட். ஒரு நெட்வொர்க்ல எல்லா நோட்ஸும் வந்து காமனா அக்செப்ட் பண்ற அந்த ரூல்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், we call it as a consensus. so this distributed ledger அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து shared ledgers அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த DLT வந்து shared ledger அப்படின்னு சொல்றோம். so இது என்னன்னு பாத்தீங்கன்னா it is a consensus, okay, of shared digital data. சரிங்களா. it is a consensus, it is shared. இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டேட்டாவா இருக்கும். சரி, அது எங்க இருக்கணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டஸ் இட் ஹாவ் எனி ஜியோகிராபிக்கல் பேரியர் அப்படின்னா பிசிக்கல் ஜியோகிராபிக்கல் பேரியர்ஸ் இதுக்கு கிடையாது. சரிங்களா. அது வந்து எல்லா கண்ட்ரில வேணாலும் இருக்கலாம். இந்தியாவில் ஒரு லெட்ஜர் இருக்கலாம், யூஎஸ்ல ஒரு லெட்ஜர் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் ஒரு லெட்ஜர் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு யாருமே கிடையாது. நோ ஒன் கேன் கிளைம் தட் திஸ் பிலாங்ஸ் டு மீ. இந்த பிளாக் செயின் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்ட்டுலாம் யாரும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா த ஆர்கிடெக்சர் இட் செல்ஃப் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்ட் ஒன். யார் கிரியேட் பண்றாங்கன்றதே நிறைய டைம் வந்து யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ், வாட் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் டிஎல்டி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணலாம். அதான் கோட்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர். ஆக்சுவலா ஏற்கனவே இந்த வேர்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தட் இஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செக்யூர்ட் ஒன். ஏன் செக்யூரிட்டி, எப்படி செக்யூரிட்டி வந்து இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்கிரிப்டட். ஸோ என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் அதே வந்து பார்த்தீங்கன்னா it itself is a separate topic which maybe we'll discuss later. ஏன்னா என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், அந்த கிரிப்டோகிராஃபிக் ஃபார்முலாஸ் அதெல்லாமே வந்து இட் இட் செல்ஃப் நீட் மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா டைரெக்டாக ஒரு மெசேஜை சொல்லாமல் கோடிங் மூலமாக வந்து மெசேஜ் அனுப்புறது. அனுப்பிட்டு நான் இந்த மாதிரி தான் இதை வந்து கோட் பண்ணியிருக்கேன். அதாவது காமனாக நிறைய பேர் வந்து ஸ்கூல் டைம்லேயே வந்து தே வில் பி பிளேயிங் யூசிங் திஸ்
டெக்னிக், கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஓகே, பட் இட் இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அனானிமஸ். என்னன்னா யார் பண்றாங்க, அதாவது த ஐடென்டிட்டி ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா இட் இஸ் அனானிமஸ் ஆர் சூடோ அனானிமஸ். யார் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து இட் வில் நாட் பி known to the other users. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா pseudo anonymity அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து they have coined for this. So ஆக்சுவலா pseudo anonymity அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா யாரோ இருக்க மாதிரி தெரியும், பட் they are not என்ன சொல்றது, they are not visible actually. ஓகே, இது வந்து எதுக்காகனா பிரைவசி, நிறைய பேரோட பிரைவசியை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு இந்த சீடோ அனானிமிட்டி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அதே டைம்ல இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லீகல் இஷ்யூஸ் ஆல்சோ. எப்படின்னா எனக்கு வந்து ஐ கேன் ஹோல்ட் சம்திங் which I should not say that இது என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ப்ராப்பர்ட்டி, நான் ஐ எம் கோயிங் இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் பார்த்தோம், அடுத்தது செக்யூர் பார்த்தோம், அடுத்தது அனானிமஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யுனானிமஸ். அனானிமஸ்க்கும் யுனானிமஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அனானிமஸ்னா மறைக்கிறது, யுனானிமஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பிளாக் செயின்ல இருக்க எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே, எல்லா நோட், okay, all the nodes will agree to the common validity points, ada consensus nu sonnom illaya. So it is an unanimous thing. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா time stamping. So what is time stamping here? So every transaction is recorded on a block. So on the block ku வந்து there will be a timing which is there. Okay, so அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா they are immutable. Immutable na enadhu, actually it is a computer term. Mutability, immutability nu rendu irukku. So mutable அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா like we can what is it change that. ஓகே, அதில் வந்து நம்மளால மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். மேபி இன்னைக்கு நான் பண்ற ஒரு ஒர்க் வந்து எனக்கு அது இஃப் ஐ ஃபீல் தட் இட் இஸ் நாட் குட் ஐ கேன் சேஞ்ச் தட். ஆனால் இங்கே வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள் அப்படின்னா என்னால் அதை மாற்ற முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கோம். நம்ம டிகிரி படிக்கும் போது நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு மார்க் ஷீட்ஸ்னு ஒன்று வரும், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட், செகண்ட் செமஸ்டர், இந்த மாதிரி ஒரு 6 இல்லைன்னா 8 மார்க் ஷீட் நீங்கள் பிஎஸ்சி இல்லை பிஏ முடிச்சிங்கன்னா. ஸோ அந்த மார்க் ஷீட்ஸ் வந்து ஒன்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை நம்மளால என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. தட் இஸ் கால்ட் அஸ் இம்மியூட்டபிலிட்டி. ஓகே, அதே மாதிரி நம்ம கேலண்டர், ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி மந்த் இப்போ 28 டேஸ்னா 28 தான் இருக்கணும். அது யாராலையும் என்ன பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கும் மாத்துறதுக்கான பெர்மிஷன் இருக்காது. ஸோ இட் இஸ் இர்ரிவர்சிபிள், அதை சேஞ்ச் பண்ண முடியாது. எதை, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்ஸை ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா மாற்ற முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் த லாஸ்ட் வேர்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெட்ஜர் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லெட்ஜர் வந்து அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்க எல்லா யூசர்ஸ் கிட்டையும் இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ ஆல் தி participants of that blockchain will have this what is it ledger in their particular system. Okay, so it is one important concept of this blockchain technology. So நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have discussed about the distributed ledger technology, அதாவது DLT. இது வந்து ஒரு it explains the basic concepts of how what is it particular blockchain actually works. Okay, so அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we'll just move on to the next topic. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்படி பிளாக் செயின்குள்ள போகுது, இது வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான திங். ஓகே, வாட் டிரான்சாக்ஷன்ஸ்னா என்னது? I told that it is the basic building block, right? So how this basic building block or this transactions get into the blockchain, that is very very important what is it concept which we have to know. Okay, so idhula vandu pathina we can see that there are some series of steps here. Okay, so
இதுல நான் சொன்ன மாதிரி private blockchains இருக்கு, public blockchains அப்படின்ட்டு we have different things. But first let's see how this particular what is it transactions in a blockchain gets into it. இப்போ என்னன்னா ஒரு பப்ளிக் பிளாக் செயின் இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் டு ஆட் ஒன் பேசிக் பிளாக். அந்த ஒரு செயின் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்? as I told you, we should have a consensus. consensusனா எல்லா நோடும் அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த பிளாக் செயின்ல இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே இல்லைன்னா எல்லா யூசருமே என்ன பண்ணணும்? ஓகே, this what is it transactions this transaction can be accepted into the block. So generally வந்து consensus வந்து sometimes என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா majority of the nodes accept பண்ணாலும் majority of the computers in the network accept பண்ணாலும் they accept this. Okay, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் தான் வந்து என்ன பண்ண போகுது? they are going to what is it do the work. அந்த டிரான்சாக்ஷன் என்ன வருதோ அந்த ஒர்க்கை வந்து அதுதான் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ யூ ஹாவ் அ டிரான்சாக்ஷன். ஸோ அந்த டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் யார் அனுப்புறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? ஆத்தென்டிகேட் பண்றாங்க. ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது அது கரெக்ட் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா பிளாக்கை வந்து கிரியேட் பண்றோம். ஸோ பிளாக்கை கிரியேட் பண்ணிட்டு we are sending it to all the nodes. Okay, so here the next one is like the nodes are validated. The nodes validate the transaction. And the network la irukka ella node me enna pannom and the transaction வந்து it will just validate that. validate பண்ணி முடிச்ச அப்புறம் ஒர்க் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வரணும் இல்லையா? so they receive that reward and then it is added into the blockchain. இதே தான் நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் how the blockchain works அப்படிங்கறது பார்த்தோம். the same thing is there, but we are adding one component, that is the update is distributed across the network. once it is done, add பண்ண அப்புறம் எல்லா நெட்வொர்க்ல இருக்க எல்லா நோட்ஸ்க்குமே it is shared and it is given to it, which forms or which makes that this transaction ends here. Okay, this is the concept of how this transactions gets into a blockchain. So இதுல வந்து ஒரு முக்கியமான வார்த்தை ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தோம். சரிங்களா? வாட் இஸ் திஸ் ஆத்தென்டிகேஷன்? அதாவது ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து ஒரு பிளாக் செயின் இருக்கு, அது வந்து ஒரு ஒரிஜினல் பிளாக் செயின். அதுக்கு வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் நாட் ஹாவ் எனி அத்தாரிட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது நான் தான் ஓனர் அப்படின்ட்டு யாரும் கிளைம் பண்ணிக்க முடியாது. இட் டஸ் நாட் ஹாவ் எனி சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஆனா இதை யாரோ ஒருத்தர் செக் பண்ணணும். கரெக்ட் தானே? இப்போ ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்கை புதுசா எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா someone has to authenticate that அது ஜென்யூன் தானா அப்படிங்கறத செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றாங்க? இந்த ஆத்தென்டிகேஷனுக்கு பிளாக் செயின்ல they are using, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிப்டோகிராஃபிக் கீஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு யூசர் வந்து கரெக்டா தான் இருக்காரா இல்லையா அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு this is being used. ஓகே, ஸோ இதுல ஒவ்வொரு யூசருக்கும் அந்த பிளாக் செயின்ல இருக்க ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஒரு நோடுக்கும் it will have a private key and a public key. So private key and public key வந்து மத்த அந்த நோட்ல இருக்க எல்லாருமே that public key வந்து it is visible to all. So using this private and public key, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டு அது வழியா டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? இந்த டிரான்சாக்ஷன்ஸை அன்லாக் பண்றோம். திஸ் இஸ் தட் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம். I'll repeat again. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆத்தென்டிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் யூசஸ் கிரிப்டோகிராஃபிக் கீஸ். ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு பிரைவேட் கீ இருக்கும், பப்ளிக் கீ இருக்கும். பப்ளிக் கீ வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த பப்ளிக் கீயும் பிரைவேட் கீயும் யூஸ் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் வழியா ஆத்தென்டிகேஷன் இந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு ஆத்தென்டிகேஷன் இஸ் டன் இன் பிளாக் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூசிங் கிரிப்டோகிராஃபிக் கீஸ், பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீஸ், அண்ட் வி யூஸ் அ digital identity via digital signatures. Okay, this is a very, very important concept here. Okay, so இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிட்காயின் ஒரு வேர்ட் நான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக பிளாக் செயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ வாட் இஸ் திஸ் பிட்காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் அமங் தி பிளாக் செயின். ஓகே, ஸோ இட் வில் பி ப்ரெசன்ட் தேர். சரி, ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
this particular Bitcoin. So what is this Bitcoin? எதுக்கு யூஸ் பண்றாங்க? I'll just briefly explain. I won't go into much details about this Bitcoin, but I'll just tell what is Bitcoin. அதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத briefly I will explain. So இது வந்து ஒரு digital currency. ஓகே, இந்த டிஜிட்டல் கரன்சி தான் நம்ம நக்கமோட்டோ வந்து ஹி இன்ட்ரடியூஸ் தட். இதுல வந்து என்ன கிடையாது அப்படின்னா, இதுதான் பேங்க், சென்ட்ரலைஸ்ட் பேங்க்லாம் கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆல் த மணி ஆர் ஃப்ளோட்டட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI தான் வந்து அந்த இது என்டையர் மணி ப்ராசஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த பிட்காயினுக்கு யாருமே பேங்க் எல்லாம் கிடையாது. ஓகே, இட் டஸ் நாட் ஹாவ் எனி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன்னா இட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்ட் ஒன். It is a peer-to-peer Bitcoin network. Okay, இதுல இன்டர்மீடியேட் அந்த இதெல்லாம் யாருமே கிடையாது. ஸோ இது வந்து என்ன சொல்றது, it is accepted as a valid payment in many countries, but many countries don't accept that. ஓகே, ஸோ இந்த பிட்காயின் வந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a concept called as mining. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மைனர்ஸ்ன்ற வேர்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம், MINERS. ஸோ we have to, there is a process called as mining. ஸோ அந்த மைனிங் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வரும், அந்த ஒர்க்கை நம்ம முடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், we will be getting this Bitcoin as a reward. ஓகே, ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முதல்லலாம் வந்து இந்த பிட்காயின் மைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஹார்ட்வேர் தேவைப்பட்டது. லைக் இட் ரிக்வயர்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ். அந்த ஜிபியூன்னு ஒன்று இருக்கு, கிராஃபிக்கல் ப்ராசஸர் யூனிட்ஸ், ஜிபியூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த மைனிங் ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வி கேன் டூ இட் பை யூசிங் சம் மினிமல் ப்ராசஸிங் ஆல்சோ நவடேஸ். ஓகே, இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைன் பண்றவங்க வந்து டேட்டா வந்து என்ன பண்ண முடியாது, பெருசா ஆல்டர்லாம் பண்ண முடியாது. ஓகே, so this is about the transactions and how we can get into the blockchain transactions. Particularly ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், பிளாக்செயின்ல பிட்காயின்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி வந்து மைன் பண்ணலாம். ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் I just given an introduction about that. சரி, ஸோ இப்போ இந்த பிட்காயின் பிளாக்செயின் டெவலப்மெண்ட்ல எந்தெந்த கம்பெனிஸ் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் see that there are certain platforms. எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் ஆக்சுவலா. ஒன்னு வந்து அமேசான் வெப் சர்வீசஸ், AWS அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து IBM ஓடது, அப்புறம் வந்து கூகுள், ஆரக்கிள், ஃபைனலா விண்டோஸ். யூ கேன் see that Azure. So there are very good companies. These are, I think எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும், these are very big companies and these platforms, அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் AWS வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி IBM ஓட பிளாக்செயின் பிளாட்ஃபார்ம் தனியாவே இருக்கு, கூகுள் கிளவுட், ஆரக்கிளோட பிளாக்செயின் கிளவுட் சர்வர், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அசூர் பிளாக்செயின் ஒர்க் பெஞ்ச். இந்த மாதிரி they have their own cloud servers which can help us to get into blockchain and to do our work. Okay, so இதுல வந்து இவங்க மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. There are all many companies doing a very good work in this, but these are few companies that they work on this blockchain technology. இதுல இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they are platform providers. பிளாட்ஃபார்ம்னா என்னது, அந்த ஒர்க்கை நம்ம பிளாக்செயின் மைனிங்கை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுக்குறவங்க இவங்க. ஸோ இதுல எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இது யூஸ் பண்றாங்க, வாட் ஆர் தி இண்டஸ்ட்ரீஸ் தே யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து எதில் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க வந்து தே யூஸ் திஸ் blockchain technology more. அதே மாதிரி அதுல வந்து they also face more issues also. Okay, so it is a different story. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, what are the tools that are used? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நான் அந்த பிரசன்டேஷன்ல டூல்ஸ் வந்து நான் போட மறந்துட்டேன். ஸோ what are the tools that are used for this blockchain அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேம்ஸ் மட்டும் I'll just tell you. ஹைப்பர் லெட்ஜர்னு ஒன்று இருக்கு,
PERLEDGER. இது வந்து நிறைய பேர் மேக்ஸிமம் பீப்புள் வந்து தே யூஸ் திஸ் ஹைப்பர் லெட்ஜர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தரம்னு ஒன்று இருக்குது, ETHEREUM ஈத்தரம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேரிட்டின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மல்டி செயின் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தெர் ஆர் ஃபியூ டூல்ஸ் that are available for this blockchaining. ஓகே, இதில் மேக்ஸிமம் நல்ல ஃபேமஸானது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லெட்ஜர் அண்ட் ஈத்தரம் தான். இந்த ரெண்டு தான் வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து தே ஆர் யூஸிங் திஸ். ஸோ ஹைப்பர் லெட்ஜர் ஏன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி ரிலையபிள் டூல். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி டூல்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? வாட் இஸ் திஸ் டூல் அப்படின்னா அந்த இதுக்கு தேவைன்ற அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கான அதை கோடிங் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் வந்து வி கால் இட் அஸ் டூல். ஓகே, ஸோ லைக் it is used for software development required by the developers. Okay, so hyperledger and as I told you it is a highly reliable tool. It is actually open source. Open source na enadhu? Open source kana idu vandu opposite vandu enna sollalam appdin pathina copyrighted materials. Even open source kum copyrights irukku, but enna open source materials vandu they have a open thing where we can what to say like make use of the code. We can alter the code, we can distribute the code, we can do whatever we want in this open source. Whereas neenga ipo proprietary software nu onnu irukku like windows la adala neenga enna panna ungalku enna kedaikadhu appadina you will not get the code and all. You cannot distribute it as free as you do it in open source. So this hyperledger is a open source tool. It is highly reliable. இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கம்யூனிட்டி விச் வி கால் இட் அஸ் லினக்ஸ் ஃபவுண்டேஷன், LINUX. இந்த லினக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஹைப்பர் லெட்ஜரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்திரம். ஸோ ஈத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எனேபிள்ஸ் த டெவலப்பர்ஸ் for building decentralized applications. நமக்கு என்ன இங்க decentralized application தான் நமக்கு இங்க தேவை. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா the same thing in this picture it clearly gives you an understanding about all the requirements. Okay, ஸோ இதில் நான் சொன்ன எல்லா வேர்ட்ஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன். கன்சென்சஸ், டிரான்சாக்ஷன்ஸ், பிளாக்ஸ், பிளாக் செயின், இதில் நடுவில் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ், அந்த P2P நெட்ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வாட் இஸ் இட் அந்த ஆர்கிடெக்சர், அந்த இதெல்லாம் ப்ராசஸர் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஐ திங்க் யூ கேன் சி தி ப்ராசஸர் ஹியர் அண்ட் த கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல இந்த கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா like it is a mechanism where we use certain consensus and the consensus based பண்ணி how all these people will be working together அப்படிங்கறத செக் பண்றதா வந்து இந்த governance அப்படின்ற aspectல இங்க வருது. Okay, so finally let's just go for the last slide of this presentation which talks about the use cases of blockchain. So what is an use case அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பிளாக் செயின் யூஸ் பண்றோம். நான் பிட்காயின் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன், பட் பிட்காயின்ல மட்டும்தான் அதை யூஸ் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா யூ கேன் see that it is a very interesting scenario. The first place is like logistic management and supply chain auditing, அதாவது மேனேஜ்மெண்ட், அதாவது like they use it in the logistic part and supply chain management la vandu they use this blockchain a lot. சரி, அங்க மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா, வேற எங்கேயும் யூஸ் பண்றது இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா no. ஹெல்த் கேர்ல they are used for trading, அதுவும் பர்டிகுலரா கோல்ட் அண்ட் சில்வர் ட்ரேடிங். அப்புறம் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஐ கோ ஃபார் திஸ். அதே மாதிரி இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, IoT. அதில் வந்து தே மேக் யூஸ் ஆஃப் திஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி. அடுத்தது இந்த IPR, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஏன்னா திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாக் நவடேஸ். ஏன்னா லைக் if I have my own idea, I have to copyright that so that I can make use of that and make
money. Whenever someone uses my idea, they have to pay something for me. So copyright and the IPR they are using this blockchain. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமில எக்கனாமிக்ஸ் அந்த இதுல வந்து they are using ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்ல பிளாக் செயின் யூஸ் ஆகுது. ஆன்லைன் ஓட்டிங் நிறைய இதுல வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. அப்புறம் நமக்கு இந்தியாவில் இந்த கான்செப்ட் புதுசு, எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங். லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will sell it to the distributors. So electricity trading also uses this blockchain technology. Real estate and of course authentication and security purposes ku blockchain use ஆகுது. கடைசியா வந்து decentralized social networks. இப்போ சென்ட்ரலைஸ்டு சோஷியல் நெட்வொர்க்ஸ் நிறைய இருக்கு, ஃபேஸ்புக் மாதிரி. அதுக்கெல்லாம் ஒரு சர்வர் இருக்கு, ஃபேஸ்புக் சர்வர் வந்து வில் பி மேனேஜிங் எவ்ரி திங். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லைக் various decentralized social networks that are built upon this blockchain technology. So நம்ம எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கு சோஷியல் மீடியா டீசென்ட்ரலைஸ்ட் யூசிங் டேட்டா பேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே இங்க என்ன எக்ஸாம்பிள் ஃபைன். ஓகே, ஸோ இதில் வந்து they don't have, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், they don't have a particular server based technology la kadayadu. It uses thing, but I'm not just able to recollect. Okay, but anyway, maybe I'll just tell it in the next class. For example, what are the decentralized social media networks that are present. இதுல வந்து நிறைய pros and cons இருக்கு இந்த decentralized social mediaல. ஏன்னா privacy அப்புறம் வந்து security எல்லாம் வந்து சில சமயம் வந்து what is it காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாகவே இருக்கு. ஃபைன். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி யூஸ் கேசஸ் ஆஃப் திஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி. யா, ஸோ ஐ திங்க் வித் திஸ் வில் ட்ரை டு க்ளோஸ் திஸ் செஷன். சார், சாட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் முடிச்சிட்டிங்களா சார்? எஸ் சார். கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா சாட்ல? இல்லைங்க சார். ஓகே சார். ஷால் வி வைண்ட் அப்? ஓகேங்க சார். தேங்க்யூ.